எபிசோட் 131. நகரின் மாயம். விஜயநகர அரசு மிகச் சிறப்பாக வளர்ந்து கொண்டிருந்தது. ஆனால் சில நாட்களாக நகரத்தில் ஒரு வித்தியாசமான மர்மம் நிகழ்ந்தது. சிலருக்கு அவர்கள் சொந்த வீடுகளே மர்மமான விதத்தில் காணாமல் போய்விடும். சிலர் இரவில் உறங்கிக் கொண்டிருக்கும்போது வீட்டின் வாசல் வேறு இடத்தில் இருக்கும். நகர மக்கள் மிகுந்த பதற்றத்துடன் இருந்தனர். இது குறித்து விசாரிக்க முடியாமல் அரசவையின் அமைச்சர் குழம்பினார். அப்போது அரசன் கிருஷ்ணதேவராயர், இந்த மர்மத்தை தீர்க்க ஒரே ஒருவர் மட்டும்தான் முடியும். அவர் நம் தெனாலிராமன் என்று கூறினார். மாயத்தின் முதல் தடயம். தெனாலிராமன் அரசன் அழைத்ததை அறிந்து அரண்மனைக்கு வந்தார். அரசே, இந்த மர்மம் மிகவும் ஆழமானது போலிருக்கிறது. ஆனால் மாயை விட புத்தி சிறந்தது. எனவே நான் இதை கண்டுபிடிக்க முயலலாம் என்று தெனாலி நகைச்சுவையாக கூறினார். அரசன் மகிழ்ச்சியுடன், நீ விரைந்து இந்த மர்மத்தை தீர்த்து மக்களை காப்பாற்ற வேண்டும் என்றார். தெனாலிராமன் நகரின் பல்வேறு பகுதிகளிலும் சுற்றி பார்த்தார். வீடுகள் காணாமல் போன இடங்களில் தரையில் புதிய தடங்கள் இருந்ததை கவனித்தார். மேலும் சில வீடுகளின் வாசல்கள் வித்தியாசமான முறையில் நகர்த்தப்பட்டிருந்தன. இது சாதாரண மர்மம் அல்ல. இதில் யாரோ ஒருவர் திட்டமிட்டு செயல்படுகிறார்கள் என்று தெனாலிராமன் நினைத்தார். மர்மம் தீர்க்கப்பட்டதா? தெனாலிராமன் இரவு பொழுதில் ஒரே ஒரு வீட்டில் மறைந்து காத்திருந்தார். அரை இரவில் 3 மனிதர்கள் கருப்பு ஆடையில் வந்து வீட்டின் வாசலை தங்கள் கருவிகளால் நகர்த்தினர். இதனால் வீட்டின் வாசல் வேறு இடத்தில் இருக்கும் போல தோன்றியது. தெனாலிராமன் அவர்கள் செய்த செயல்களை பார்த்துவிட்டு அவர்களை பின்தொடர்ந்து சென்றார். அவர்கள் நகரின் ஓர் மூலையில் உள்ள ஒரு பழைய கோட்டைக்கு சென்றனர். அங்கு காத்திருந்த ஒரு பெரிய தலைவர், நம்முடைய வேலை வெற்றிகரமாக போகிறது. மக்கள் பயந்து நகரத்தை விட்டே வெளியேறிவிடுவர். அப்போது நாம் இந்த நகரத்தை எளிதில் கொள்ளையடிக்கலாம் என்று கூறினார். முடிவில் வெற்றி. அந்த வார்த்தைகளை கேட்டவுடன் தெனாலிராமன் தன் புத்தியால் வேலை செய்யத் தொடங்கினார். மறுநாள் காலையில் அரசனிடம் வந்து எல்லாவற்றையும் விளக்கியார். அரசே, இது ஒரு கொள்ளையர்களின் தந்திரம். அவர்கள் மக்களை பயமுறுத்தி நகரத்தை காலியாக்க முயற்சி செய்கிறார்கள் என்று தெனாலி கூறினார். அதற்கு அரசன், எனவே நாம் என்ன செய்யலாம் என்று கேட்டார். நாம் ஒரு புதிய திட்டம் உருவாக்கலாம். கொள்ளையர்கள் நினைப்பதை விட நகர மக்கள் புத்திசாலிகள் என்பதை நிரூபிக்கலாம் என்று கூறினார். தெனாலிராமன் அந்த கொள்ளையர்களை தனக்கு தெரியாமலே கட்டவிழ்த்துவிட்டார்கள் என்ற போலி தகவலை பரப்பினார். இதை கேட்டு அவர்களின் தலைவர் கோட்டையில் பெரிய கொண்டாட்டம் நடத்த உத்தரவிட்டார். அவர்களின் கொண்டாட்டத்திற்குள் அரசனின் படைகள் சென்று அவர்களை சுற்றி வளைத்தன. அனைவரும் பிடிபட்டார்கள். அரசன் மகிழ்ச்சியுடன், நீ உண்மையிலேயே அறிவின் மாஸ்டர். நம் மக்களை காப்பாற்றி விட்டாய் என்று கூறி தெனாலிராமனை பரிசளித்தார். நகர மக்கள் மகிழ்ச்சியடைந்து, நகரின் மர்மத்தை தீர்த்த புத்திசாலி நம் தெனாலிராமன் என்று கொண்டாடினார்கள்.